السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு முறை நமக்கு நசீபாக்கி இருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை. இந்த அருள் கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளை கொண்டு சொர்க்கம் என்கிற ஒரு கல்வி வகுப்பை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் அதனுடைய ஆரம்ப வகுப்பில் சொர்க்கத்திற்கும் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, உலகத்தை குறித்து குர்ஆன் நபிமொழிகள் என்ன சொல்கிறது, சஹாபாக்கள் எவ்வாறு இந்த உலகத்தை பார்த்தார்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு ஹிதாயத்தை வழங்கி இருப்பது அவனை வணங்குவதற்கு. அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கத்தை குர்ஆன் பதிவு செய்யும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் படைக்கப்பட்ட நோக்கமே யஅ்புதூன், அவனை வணங்குவதற்கு. இமாம் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். யஅ்புதூன் இல்லா லியஅரிஃபூன், அல்லாஹுவை அறிவதற்கு, அல்லாஹ் யார் என்பதை அறிவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதாக அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். இப்போ அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்தது அல்லாஹுவை வணங்குவதற்கு. அதுதான் மிக முக்கியமான நோக்கம். நாம் சம்பாதிப்பது, நம்முடைய வீடு வாசல், நம்முடைய குடும்பங்கள், இது அனைத்துமே அல்லாஹுவை வணங்குவதற்காக நமக்கு அல்லாஹுவை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை தொழுது நின்று வணங்க வேண்டும் என்றால் உணவு சாப்பிட வேண்டும், அப்படித்தானே? உணவு சாப்பிடாமல் இருந்தால் தொழ முடியுமா? தொழ முடியாது. இப்போ உணவு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு ஈமானிய பார்வை என்பது உலகத்தை சார்ந்து ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். குடும்பம் எதற்காக? அல்லாஹுடைய நினைவை ஒருவருக்கொருவர் பகிர்வதற்காக. இந்த நேசங்கள் எனக்காக நான் மறைந்ததற்கு பிறகும் எனக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய உள்ளங்களாக அவர்களை உருவாக்குவது என்கிற ஈமானிய பார்வையோடு தான் உலகத்தை நாம் பார்க்க வேண்டும் சகோதரர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை மனிதனுக்கு அமல் செய்வதற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் விசாரணை இல்லை, நாளை மறுமையில் அமல் செய்ய முடியாது, ஆனால் விசாரணை உண்டு. இப்போ சென்ற வாரம் உலகத்திற்கும்
துனியாவுக்கும் சொர்க்கத்தும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பார்ப்போம். இந்த அமர்வில் மிக முக்கியமான சொர்க்கவாதியினுடைய இறுதி நேரம் இந்த உலகத்தில் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும், ரொம்ப முக்கியமான ஒன்று. சொர்க்கவாதியினுடைய இறுதி நேரம், இந்த உலகத்தை விட்டு அவன் விடைபெறக்கூடிய அந்த இறுதி நேரம், மரணத்தை சங்கமிக்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வாறு ஒரு முஃமினுக்கு இருக்கும்? இந்த உலகத்தில் எல்லோர்களும் மரணமாக கூடியவர்கள் தான். எல்லோருக்கும் இந்த மரணம் என்பது நிச்சயமாக தொட்டுக்கொள்ளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா வாக்கியாவுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத, உங்களுக்கு மத்தியில் மரணத்தை அல்லாஹ் விதியாக்கி விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், மரணம் என்பது உங்களுக்கு மத்தியில் விதியாக்கப்பட்டு விட்டது. எல்லா மக்களும் இந்த உலகத்தில் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் வணங்காது என்று யாரும் இந்த உலகத்தில் தப்பிக்க முடியாது. இந்த மரணம் நிச்சயமாக அவர்களை சங்கமிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மனிதன் ஃப்ளைட் ஓட்டுகிறான், மனிதன் கப்பல் ஓட்டுகிறான், மிகப்பெரிய பில்டிங்ஸ் அவன் கெட்டுகிறான். அவன் ஆற்றல் அடிப்படையில் அவன் பல விடயங்கள் இந்த உலகத்தில் சாதிக்குகிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் அது அவனுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு கண்ணியம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு விடயத்தை அல்லாஹ் சவாலாக முன்வைக்கிறான். இது ஒரு சவால். இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்கள், ஆட்சி படைத்தவர்கள், கல்வி படைத்தவர்கள், மிகப்பெரிய உடல் ஆற்றல் பெற்றவர்கள், எல்லா மக்களுக்கு முன்பதாகவும் அல்லாஹ் சவாலாக வைப்பது, இந்த மரணம் உங்களை சங்கமிப்பதை நீங்கள் தடுத்து பாருங்கள். மிக முக்கியமான ஒரு சவால். தொண்டைக்குள்ளேயே அந்த ரூஹ் அடைக்கும், அந்த ரூஹை தொண்டைக்கு கீழாக நீங்கள் இறக்கி பாருங்கள். உங்களால் முடியுமா அது? அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ் சவாலாக வைத்திருக்கிற மரணத்தை ஒரு மனிதன் சிந்தித்தாலே அல்லாஹ் இலகுவாக அவன் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த மரணம் யார் கொடுப்பது? அப்படித்தானே? இந்த உலகத்தில் மரணம் என்பது யார் கொடுப்பது? எல்லோரும் பிறக்குகிறார்கள், எல்லோரும் வாழுகிறார்கள், ஆனால் எல்லோரும் மரணிக்கிறார்கள். இந்த மரணத்தை யார் கொடுப்பது? அப்ப மரணத்தை ஒரு மனிதன் சிந்தித்தால் போதும். எந்த யகூதியாலும், எந்த நசரானியாகவும், எந்த முஷ்ரிக்காகவும், முனாஃபிக்காகவும் யாராலும் இந்த மரணத்தை தடுக்கவே முடியாது. அல்லாஹ் முன் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சவால். அல்லாஹ் சூரா ஆராஃபினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஒலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு உம்மத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவணையை வைத்திருக்கிறார். ஒரு கால அவகாசத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வ லா யஸ்தக்திமூன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தவணை அவர்களுக்கு வரும் பொழுது லா யஸ்தஅখিরூன், அவர்கள் பிற்படுத்தப்பட மாட்டார்கள், வ லா யஸ்தக்திமூன், முற்படுத்தப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கான ஒரு தவணை 11 மணி 15 நிமிடம். அந்த நேரத்தில் அவருடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருந்தால் அந்த நேரத்தில் சரியாக அவருடைய ரூஹ் என்பது அவருடைய உடலிலிருந்து எடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், வலி குல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வ லா யஸ்தக்திமூன். சூரா ஆராஃபினுடைய 34வது வசனம். அல்லாஹ் சொல்கிற அந்த தவணை வந்தால் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக அவர் பிரிக்கப்படுவார். தவணை வராமல் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் எந்த ரூஹையும் எடுக்க மாட்டார். நீங்கள் உதாரணமாக 2023 துருக்கியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்தது. கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட மக்கள் அதில் மரணித்தார்கள். அவ்வளவு கிட்டத்தட்ட 6,000ற்கு மேலே கட்டிடங்கள் இடிந்து மக்கள் அதற்குள்ளே மாட்டி இறந்து போனது 2023 மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. உலகமெல்லாம் கருணையின் பார்வை துருக்கியை நோக்கி இருந்தது.
அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கே ஒரு இடிபாடுகளில் இருந்து மக்கள், அந்த ரெஸ்கியூ செய்யக்கூடியவர்கள் 2 மாத குழந்தையை அந்த கட்டிட இடிபாடுக்குள்ளே இருந்து வெளியெடுக்கிறார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். ஏன்? தப்பிக்க முயற்சி உள்ளவர்கள் எல்லாம் அந்த இடிபாடில் மரணித்தார்கள். தப்பிக்க ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் அந்த இடிபாடில் மரணித்தார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 மாத குழந்தை தான். அந்த குழந்தையை கிட்டத்தட்ட 128 மணி நேரம் அந்த இடிபாடுக்குள்ளே அந்த குழந்தை இருந்திருக்கிறது. அந்த குழந்தையை அந்த ரெஸ்கியூ செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து மீட்டார்கள். மிகப்பெரிய ஆச்சரியம். அதே போல ஒரு 70 வயது மூதாட்டியையும் அவர் ரெஸ்கியூ செய்திருக்கிறார்கள். என்ன தெரிகிறது சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய அஜல், நமக்கு அல்லாஹ் நிர்ணயம் செய்த தவணை வரும் வரை இந்த உலகத்தை விட்டு நம்மால் விடை வர முடியாது. அல்லாஹ் விதித்திருப்பான். அப்ப இந்த மரணம் என்பது நிச்சயமானது, உண்மையான அல் மௌத்து ஹக்குன், உண்மையான ஒன்று. இப்ப இந்த மரணத்தை அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அன்கபூத்துடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும். தாயிக, தாக்க யதூக்கு, அரபியிலே சுவைப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் எல்லோரும் மரணம் ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சங்கமிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. தாக்கே, சுவைப்பார்கள். சுவைப்பது என்று சொன்னால் அதில் இனிப்பும் இருக்கும், கசப்பும் இருக்கும். மரணத்தினுடைய அந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு சுவை இருக்கும் என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறார். அந்த மரணத்தை ஒரு முஃமின் இனிப்பாக, ராகத்தாக, மகிழ்ச்சியாக, இன்பம் கொண்டவனாக இந்த உலகத்தை விட்டவன் பிரிவான். அதுவே அவன் இந்த உலகத்தில் ஃபாசிக்காக, பாவியாக, அல்லாஹ்வை மறந்தவனாக இருந்தால் இந்த உலகத்தை விட்டவன் பிரியும் பொழுது கசப்பானதாக, கஷ்டப்பட்டவனாக, துன்பப்பட்டவனாக அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிவன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்திற்கு ஒரு அஜலை வைத்திருக்கிறான் மனிதனுக்கு. அந்த அஜலை அந்த மனிதன் அடையும் பொழுது அந்த மரணத்தை அவன் சங்கமிப்பான். அந்த மரணத்திற்கு சுவை இருக்கிறது. அப்ப அவன் எங்கே மரணிப்பான்? அந்த ஞானம் யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நான் கன்னியாகுமரியில் பிறந்திருக்கலாம், ஆனால் என்னை அல்லாஹ் எங்கே இந்த ரூஹ் கைப்பற்றப்படும் என்பது எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 5 அறிவு, இந்த 5 அறிவும் மனிதனால் சூழப்படவே முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த 5 அறிவும் இருக்கிறது. அது என்ன அறிவு? மிக முக்கியமாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று. குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், முதல் அறிவு, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய முதல் அறிவு என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் இந்த அறிவை சொல்லவே முடியாது. இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான அறிவில் ஒன்று, மறுமை எப்பொழுது வரும், மறுமை எப்பொழுது நிகழும் என்கிற அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இரண்டாவது அறிவு, மழை எப்பொழுது பொழியும். நாம் இன்றைக்கு யூகங்களை சொல்லலாம், இப்பொழுது பொய்யும், இப்பொழுது யூகிக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க மழை எப்பொழுது பொய்யும் என்கிற உறுதியான இல்ம் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இப்ப மழை எப்பொழுது பெய்யும். மூன்றாவது, யஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய வயிற்றில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய குழந்தை என்ன செய்கிறது, எப்படி உருவாகிறது, என்ன உரையாடல் நடத்தப்படுகிறதற்கு உள்ளதாக அல்லாஹ்வுடைய வல்லமை எவ்வாறு நிகழ்கிறது என்கிற அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம யூகிக்கலாம், நம்முடைய அறிவை கொண்டு கொஞ்சம் போகலாம், ஆனால் உள்ள என்ன நடைபெறுகிறது, அந்த குழந்தை எவ்வாறு உருவாகிறது, எவ்வாறு அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது,
அதனால தான் அரபியில் சொல்லுவார்கள் சிறிய மண்ணறை என்பதாக. கபர் கபர் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம கபர் குழி, அதே போல சிறிய கபர் என்பதாக இதை சொல்வார்கள். தாயுடைய உயர், தாயுடைய வயிற்றைத்தான் சிறிய மண்ணறை என்பதாக சொல்லுவார்கள். மனிதன் தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு வாழ்க்கை நாம் 10 மாதம் வாழ்ந்திருக்கிறோம் என்கிற நம்பக்கூடிய மனிதன் மண்ணறையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறக்காமல் மறுக்குகிறான். தாயுடைய வயிற்றில் 10 மாதம் ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்ததா இல்லையா? நம்ம அந்த வாழ்க்கையை உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. நம்மிடத்தில் சொன்னார்கள், இப்படித்தான் உன்னுடைய உம்மா உன்னை இப்படித்தான் பெற்றெடுத்தார்கள், இப்படித்தான் வயிற்றில் இருந்தாய் என்று. அதை நம்புகிறான். ஆனால் மண்ணறையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ப மறுக்கிறான். இப்போ 3வது அறிவு, எப்படி தாயுடைய வயிற்றுக்குள்ளதாக ஒரு குழந்தை எப்படி இருக்கிறது. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆத்மா நாளை என்ன செய்யும் என்று அந்த ஆத்மாவுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாளைக்கு நான் என்ன செய்வேன் நான் யூகிக்கலாம், நான் ஷெட்யூல்டு போடலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் நாளைக்கு நான் என்ன செய்வேன். வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். அந்த ஆத்மா எங்கே மரணிக்கும்ங்கிற ஞானம் கூட அந்த ஆத்மாவுக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய 5 அறிவுகள் என்ன? முதல்ல மறுமை எப்பொழுது வரும், 2வது மழை எப்பொழுது பொழியும் என்கிற அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, 3வது ஒரு தாயுடைய வயிற்றுக்குள்ளதாக என்ன நடைபெறுகிறது, எப்படி குழந்தை உருவாகிறது என்கிற அறிவு அல்லாஹ்விட்ட தான் இருக்கு. ஒரு ஆத்மா 4வது நாளைக்கு என்ன செய்யும் அந்த ஆத்மா யூகிக்கவே முடியாது. நாளைக்கு திருச்சி போன்னு நான் இருப்பேன், பார்த்தா அப்படியே மாறி நான் எங்கே போயிடுவேன், தஞ்சாவூருக்கு போயிடுவேன், சொல்ல முடியாது. நான் ஷெட்யூல் போடலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் அந்த அறிவு, எப்பொழுது எங்கே செல்வான், நாளை என்ன செய்வான், அதே போல அவன் எங்கே மரணிப்பான் என்கிற ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. அப்போ இந்த மரணம் நிச்சயமாக ஒரு மனிதன் நிச்சயமாக சங்கமிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சஜிதாவுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. உக்கில பிக்கும், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக், அது அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அந்த மலக் ஒவ்வொரு நாளும் 100 முறை ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கிறது, வானத்தை பார்க்கிறது. அல்லாஹ்வின் கட்டளை எதிர்பார்த்து இருக்கிறது மலக்குல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டி இருக்கிறார். அவர்களுடைய தவணை வரும் பொழுது உராய்ந்த வண்ணம் அவருடைய ரூஹை கைப்பற்றி சென்று விடுவார்கள். நீங்கள் வருகிறீர்களா, உங்களுக்கு விருப்பமா, எப்படி நீங்கள் மரணத்தை சங்கமிக்கிறீர்களா என்பதெல்லாம் இல்லை. நபிமார்களை தவிர வேறு எந்த மனிதருக்கும் அந்த சலுகை இல்லை. அவருடைய நேரம் வந்தால் அவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் உராய்ந்த வண்ணம் அவருடைய ரூஹை அந்த மலக்கு எடுத்து சென்று விடுவார்கள். மிக முக்கியமான ஒன்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இந்த மலக்குல் மௌத்தினுடைய அந்த கடினம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஒரு இருளான காடு, ஒரு கர்ப்பமுற்ற ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை அந்த காட்டுக்குள்ளே யாரும் இல்லாத நிலையிலே ஈன்றெடுக்குகிறாள். அந்த குழந்தை வெளியாகிறது, அந்த குழந்தையை அவள் பார்க்குகிறாள். அல்லாஹ் அந்த நேரம்தான் அந்த பெண்ணுடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் எழுதியிருக்கிறார். அந்த பெண்மணி மலக்குல் மௌத்திடத்திலே வாதிட்டால் கூட, என் மகன் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது, நான் பால் கொடுத்து வருகிறேன், அல்ல என்னுடைய பிள்ளை இதோ இருக்கிறது, கொஞ்சம் ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய குழந்தை வைத்து விட்டு வருகிறேன் என்று என்ன சொன்னாலும் அந்த மலக் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த தவணையை
அந்த உயிர் என்பது கைப்பற்றப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சஜ்தாவில் சொல்கிறார், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இந்த வசனத்துக்கு விளக்கமாக அல்லாஹ் ஒரு கூட்ட மலக்குகளை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஒரு ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த கூட்ட மலக்குகள் என்ன செய்வார்கள், அந்த உயிர் அந்த மனிதனுக்கு பிரியக்கூடிய நேரத்தில் அந்த உயிரை தொண்டை குழி வரை அவர்கள் கொண்டு வருவார்கள். அவருடைய வேலை அதுதான். ரஹ்மத்துடைய மலக்குகள், அதாபுடைய மலக்குகள் என்று நாம் ஹதீஸில் படித்திருப்போம் இல்லையா? அவருடைய வேலை என்ன? ரூஹை அழைத்து கொண்டு தொண்டை குழியை கொண்டு நெருக்குவார்கள். மலக்குல் மௌத்து தான் அதிலிருந்து ரூஹை எடுப்பார். நம் கத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் சாட்டி இருக்கிற மலக்குல் மௌத். அப்போ சொர்க்கவாதிக்கு எவ்வாறு அமைக்கப்படும் அந்த இறுதி நேரம்? சொர்க்கவாதி இந்த உலகத்தில் நல்ல அமல்களை புரிந்தவன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதிலே தன்னை ஆழ்படுத்தியவன், கல்வி சபைகள் ஆழ்படுத்தியவன், குர்ஆன் ஓதுவதில் நேரங்களை கழித்தவன், இறை கட்டளைக்கு தன்னை உட்படுத்தியவன், இந்த உலகத்தில் ஹராம் ஹலாலை பேணி உலகத்தில் வாழ்ந்தவன், நபி வழியை நேசித்தவன், அவனுடைய அந்த ராஹத்தா நேரம் எப்படி இருக்கும், மனோநிலைமை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் நஸை அவர்கள் 1842வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், இமாம் அல்பானி நாஸிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஸஹீஹ் உடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகள் மரணிக்கக்கூடிய நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே எத்தனை மகள்கள்? 3 மகள்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி சடங்கை செய்திருக்கிறார்கள். ஒரு மகளை தவிர, இல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு மகளுடைய அந்த மரண நேரம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகள் அந்த இறுதி நேரம் இருக்கிறார்கள், அப்படியே தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து அப்படியே கடுமையாக அழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், தன்னுடைய கரத்தை மகளுக்கு மேலாக வைத்து கடுமையாக அழுகிறார்கள். இதை பார்த்த உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அழுதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ரசூலுல்லாஹ் நெஞ்சோடு அணைத்து தன் கரத்தை அப்படியே பிடித்து வைத்து அழுகிறார்கள். இதை பார்த்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் மரணிக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ உம்மு ஐமன் அழுவதை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா உம்மு ஐமன் அத்தபிகீன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தக். அல்லாஹ்வின் தூதர் உனக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நீ அழுகிறாயா? ரசூலுல்லாஹி வளர்த்தவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹ் போர்க்களம் முடிந்து வரும் பொழுது எல்லையில் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய பெண் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ்வளவு நேசம். ரசூலுல்லாஹ் அழுத உடனே அவங்க அழுதுட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, வகாலத் மாலி லா அபிகி. அல்லாஹ்வின் தூதர் எப்படி அழாமல் இருக்க முடியும்? நீங்கள் அழும் பொழுது நான் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும்? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லஸ்து அபிகி வலக்கின்னஹா ரஹ்மத்துன். நான் அழவில்லை உம்மு ஐமனே, நான் அழவில்லை, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஒருவர் மரணித்தால் அழலாம், தவறல்ல. ஒப்பாரி தான் வைக்கக்கூடாது. ஓ என்று சொல்லி ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஷைத்தானுடைய மிகப்பெரிய தீண்டுதல் இதில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக தடை செய்த ஒன்று ஒப்பாரி வைப்பது. அழுவதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அது ஒரு ரஹ்மத். நான் அழவில்லை, அது ஒரு ரஹ்மத் என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து சொல்றாங்க, அல் முஃமினு பி கைரின் அலா குல்லி ஹாலின். உம்மு ஐமனே, ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எல்லாவற்றிலும் கைர் தான். ஒரு முஃமின் என்பவன் கைரால் சூழப்பட்டவன். அவனுடைய பார்வை கைர்,
அவனுடைய பேச்சு ஹைர், அவனுடைய சுவாசம் ஹைர், அவனுடைய செயல்பாடு ஹைர், எல்லாவற்றிலும் ஹைரை சுமந்துதான் ஒரு முஃமின் இருப்பான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், துனஸஉ நஃப்ஸுஹு மின் பைனி ஜம்பைஹி வஹுவ யஹ்மதுல்லாஹு அஸ்ஸ வஜல். எந்த அளவுக்கு தெரியுமா அந்த ஹைர் இருக்கும் அந்த முஃமின்ட்ட? தன் உடலிலிருந்து அவனுடைய ரூஹ் பிரியப்படும் பொழுது ஃபயஹ்மதுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வை அவன் புகழுகிறான். ரசூலுல்லாஹ் மிக முக்கியமானது சொல்றாங்க. மௌத்தின் நேரத்தை அடைந்தால், அந்த மௌத்தை அவன் சங்கமித்தால், அந்த சொர்க்கவாதி அந்த மரணத்தை நெருங்கினால் அல்லாஹ்வை புகழுவான், அல்லாஹ்வை துதிப்பான். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, உங்களிலே யாருமே மரணிக்க வேண்டாம், வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லெண்ணம் கொண்டே தவிர. அல்லாஹ்வின் நல்லெண்ணம். ஏன்னா மரணம் சங்கமிக்கும் பொழுது மிகப்பெரிய சூழ்ச்சி எங்கே வரும்? யார் வருவார்? யார் வருவார்? ஷைத்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாம் பண்ணல, ஆனால் ஒரு நாள் நாம் அந்த அனுபவத்திற்கு உள்ளாக்கப்படுவோம். இப்ப ஷைத்தான் வரக்கூடிய நேரம் ஷைத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ் மீது தவறான எண்ணங்களை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் தவறான எண்ணங்களை ஊசலாட்ட உலகத்திலும் ஏற்படுத்தினான். ஆனா உலகத்தில் அவனை பார்க்கல. உலகத்தில் இன்று வரை அல்லாஹ் மீது தவறான எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருக்குகிறான். ஆனால் நம்மால் அவனை பார்க்க முடியாது. ஆனால் மௌத்துடைய நேரத்தில் வெளிப்படையாக வருவான். வந்து தவறான எண்ணங்களை, மோசமான எண்ணங்களை, சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புகழுங்கள், வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லெண்ணம் கொள்ளுங்கள். ஒரு சொர்க்கவாதி. மிக முக்கியமான ஒன்று சகோதரர்கள். அப்போ ஒரு சொர்க்கவாதியினுடைய உயிர் எவ்வாறு இந்த உலகத்தை விட்டு விடைபெறும்? இமாம் அஹ்மத் அவர்கள் 18534 செய்தியாக பதிவு செய்க, இப்னு அபி ஷைபா 12185 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். ஒரு முஃமின், ஒரு சொர்க்கவாதி இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுதே ராகத்தாக விடைபெறுவார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை யாருக்கானது? அல்லாஹ்வுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பல்வேறு அறிவிப்புகள் இந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் தன்னுடைய உலக வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டால், அவனுடைய தவணை வந்துவிட்டால், நஸல இலைஹிம் மினஸ் ஸமாஇ மலாயிகத்துன், மலக்குமார்கள் அவன் இருக்கக்கூடிய இடத்தில் இறங்குவார்கள். அந்த மலக்குமார் எப்படிப்பட்டவர்கள்? பீதுல் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெண்மை நிறமாக ஒளி நிறைந்ததாக இருக்கும். சொல்லுகிறார்கள், கஅன்ன உஜூஹும் ஷம்சுன், ஒவ்வொருவருடைய முகங்களும் சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். ஒரு நற்செய்தி சொல்ல வந்தவர்களை போல இருப்பார்கள். அல்லாஹ் அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக. அந்த ஒரு நிலை ஏற்படும். மஅஹும் கஃபனுன், கஃபன் கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த மலக்குகள். எந்த கஃபன்? சொர்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட கஃபன். சொர்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட கஃபன். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு முந்தல் பஸர், அவனுடைய கண் எட்டும் தூரம் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவனுடைய பார்வை எட்டக்கூடிய தூரம் வரை அந்த சொர்க்கவாதி அவர்களை பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி வரும், அவனுக்கு சந்தோஷம் வரும். அவனுடைய ரூஹ் இலகுவாக அவனுடைய உடல் இருந்து அந்த ரூஹ் வெளியாகுவதற்கு இருக்கும். அவனுடைய நேரம் வரும். சும்ம யஜிஉ மலக்குல் மௌத் ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸிஹி, அவனுடைய தலைமாட்டில் மலக்குல் மௌத் வந்து அமருவார். அவருடைய தலைமாட்டில் மலக்குல் மௌத் வந்து அமருவார். அமர்ந்து மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஐயத்துகன் நஃப்ஸு தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே, உஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வர்துவான்,
அல்லாஹுடைய பொருத்தத்தின்பாலும் அல்லாஹுடைய மன்னிப்பின்பாலும் நீ வெளியேறு. மிக உன்னதமான வார்த்தை. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் ஹப்பல்லாஹு லிகாஹு. அல்லாஹுவை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதையும் அல்லாஹ் வெறுக்குகிறான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சில அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரும் கேட்கிறார்கள், லா இன்ன லா நக்ரஹுல் மௌத். அல்லாஹ்வின் தூதரே, மரணத்தை நாம் வெறுக்கவல்லவா செய்கிறோம். மரணம் என்பது அந்த ஒரு வலி உண்டு, அது ஒரு வலி இருக்கிறது மரணத்திற்கு. 60 ஆண்டுகள் ரூஹ் அந்த உடலோடு பிணைந்து இருக்கக்கூடிய ரூஹை வெளியெடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு வலி இருக்கும். மரணத்தை மனிதன் வெறுக்கவல்லவா செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ ஸாக்கி, இல்லை, அது அவ்வாறு அல்ல, மரணத்தை வெறுக்குவதில்லை. வலாக்கின், ஏன் சொன்னால் அல் முஃமின இதா ஹலரஹுல் மௌத்து புஷ்ஷர பிரிதுவானில்லாஹி. ஒரு முஃமினுக்கு எவ்வாறு அமைக்கப்படும் தெரியுமா? ஒரு முஃமினுக்கு அவனுக்கு அவனுடைய மௌத்தை அவன் அடையும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பொருத்தத்தையும் நற்செய்தியையும் அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் சந்தோஷப்படுவான். அல்லாஹ்வை சந்திப்பதை சந்தோஷப்படுவான். அதுவே ஒரு ஃபாசிக், ஒரு பாவி, அவனுக்கு தீய வார்த்தைகள் சொல்லப்படும். உஹ்ருஜில சக்தி மினல்லாஹி வ அஸாப், அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் சாபத்தின்பாலும் வெளியே வா என்று சொன்னவுடன், அது அவனுக்கு சொல்லப்பட்டவுடன் அவனுடைய ரூஹ் ஓடி ஒளியும், அவன் மரணத்தை வெறுப்பான். ஆனால் இந்த நற்செய்தியெல்லாம் சொன்ன உடனே என்ன ஆகும்? ஒரு முஃமினுடைய மனோநிலைமை, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஆசைப்படுவான் அல்லாஹ்வை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு வரும். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபஜ்ருடைய 27, 28, 29, 30 4 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. மா ஹுவ முத்மஇன்னா? நிம்மதி பெற்ற சாந்தி பெற்ற ஆத்மாவே. 3 நஃப்ஸுகள் உண்டு. நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்னா. நஃப்ஸுல் அம்மாரா என்றால் என்ன? அவனுடைய ஆசையே பாவம் செய்வது. நஃப்ஸுல் அம்மாரா சுமக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஆசையே பாவம் செய்வது. மது குடிப்பது இன்பமாக இருக்கும், சிகரெட் அடிப்பது அவருக்கு இன்பமாக இருக்கும், வட்டி வாங்குவது அவருக்கு இன்பமாக இருக்கும், அந்நிய பெண்களை பார்த்து ரசிப்பது அவருக்கு இன்பமாக இருக்கும். ஏன்னா அது அவர் நேசிப்பார். அந்த ஆசையே பாவம் செய்வது. நீங்கள் பார்த்தால் தெரியும், நிறைய மக்கள் மிக இழிவான பாவங்களை சர்வசாத காரணம் அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய நஃப்ஸ் சு, கெட்ட ஆத்துமா. அவர்களுடைய மனோநிலைமைகளை பாவம் செய்வது, பாவங்கள் நிறைக்கப்பட்டது. இரண்டாம் நஃப்ஸுல் லவ்வாமா, ஆசை இருக்கும், பாவம் செய்வான், ஆனால் செய்து முடித்தவுடனே அல்லாஹ் நினைவு கூறுவான். தான் செய்த பாவத்தை வருந்துவான், அல்லாஹ்விடத்தில் மீளுவான், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. அமல்களை அதிகமாக தொடர்ச்சியாக செய்வான், ஒவ்வொரு தொழுகையிலும் வருந்துவான் அல்லாஹ்விடத்தில். நஃப்ஸுல் லவ்வாமா, யா அல்லாஹ் இவ்வளவு பாவத்தை செய்து விட்டேன், நீ பார்க்கக்கூடிய, ஏன்னா அவனால் அதை ஏற்கவே முடியாது. ஒரு ஆசை முதிர்ச்சியில் செய்து விடுவான், ஆசை பெருக்கத்தில் செய்து விடுவான், அல்லாஹ்விடத்தில் வருந்துவான், அமல்களை அதிகமாக செய்வான். நஃப்ஸுல் முத்மஇன்னா அவருடைய ஆசையை இபாதத் செய்வது, அவருடைய ஆசையை தொழுவது, அவருடைய ஆசையை தாவா பணி செய்வது, அவருடைய ஆசையை மக்களை ஒன்றிணைப்பது, அவருடைய ஆசையை குர்ஆன் ஓதுவது, அவருடைய ஆசையை தஸ்பீஹ் செய்வது, அவருடைய ஆசையை அல்லாஹ்வுடைய நினைவில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. முத்மஇன்னா, இந்த ஸ்டேஜ் வரக்கூடிய மக்கள், நம்முடைய அந்த மனோநிலைமை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது? இபாதத் செய்வதில் ஒரு ஆர்வம், தொழுகையில் ஒரு ஆர்வம், தான தர்மங்களில் ஒரு ஆர்வம். இவ்வாறு நம்முடைய நஃப்ஸ் அமையும் பொழுது, முத்மஇன்னாவுடைய நிலையை அடையும் பொழுது
அந்த ஆத்துமா அழைக்கப்படும். நம்ம ஓதுறோமா இல்லையா, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்னு சொல்றோம்ல, அது இத்துமஇன்ன, அதான் முத்துமஇன்ன. அந்த நிம்மதி பெற்ற, சாந்தி பெற்ற, நிறைந்த ஆத்துமா. அதற்கு 3 விடயங்கள் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கொடுக்கப்படும். இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய இறைவனின் பால் நீ திரும்பு, ராதியத்தன், நீ திருப்தி கொண்ட நிலையில். ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த முத்துமையின்னா நஃப்ஸை சுமக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ராதியத்தன், நீ பொருந்த கொள்ள நிலையில், மர்தியத்தன், அல்லாஹ் உன்னை புரிந்து கொண்ட நிலையில். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த முத்துமையின்னா அந்த 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 மனம் நம்ம மஹாசபா செய்யணும். என்னுடைய ஆசைகள் எவ்வாறு இருக்கிறது? இபாதத் செய்வது என்னுடைய ஆசைகள் பிணைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது பாவங்கள் செய்வது என்னுடைய ஆசைகள் பிணைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் சொல்ற அவ்வாறு அந்த அந்த ஸ்டேஜை அடையக்கூடிய நஃப்ஸுக்கு நாம் சொல்வோம் ராதியத்தம் மர்தியா, நீ பொருந்தி கொண்ட நிலையிலும் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலையிலும் என்ன செய், இர்ஜி இலா ரப்பிக், அல்லாஹ்வின் பால் நீ திரும்பு, ஃபதுகுலி ஃபீ இபாதி, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று, என்னுடைய அடியார்களோடு நீ இணைந்து கொள். அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அடியான், அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வினுடைய அடிமை நான். இருக்கக்கூடிய படித்தரங்களிலேயே உயர்ந்த படித்தரம் அல்லாஹ், இவர் என்னுடைய அடிமை என்று அல்லாஹ் அங்கீகரிப்பது. இரண்டாவது என்ன, ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள். 3 சிறப்புகள் யாருக்கு? முத்துமஇன்னா. யாரிடத்தில் முத்துமஇன்னாவுடைய அவருடைய ஆசையை அமல் செய்வது என்கிற அந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நற்செய்தி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன் இது நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு நற்செய்தி அல் குர்ஆன் சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 30-31வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக யார் என் ரப்பு அல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறார்களோ, சும்மஸ்தகாமு, சொல்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கிறார்களோ. நாமெல்லாம் காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் தான் இறைவன். இஸ்திகாமத் எங்கே இருக்கிறது? இல்லாஹ் ரஹிம ரப்பி. இஸ்திகாமத் என்றால் என்ன? 2 வகையாக அறிஞர்கள் சொல்ல, ஒன்று மார்க்கத்தில், இன்னொன்று உலக சோதனைகளில் இஸ்திகாமத் அல்லாஹ்வின் பால் இருக்க வேண்டும். உலகத்தில் நமக்கு நடைபெறக்கூடிய பல்வேறு சோதனைகள் இருக்கும் சகோதரர்கள், பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும், பல்வேறு இன்னல்கள் நம்மளை தொட்டுக்கொள்ளும். அந்த நேரத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதுதான் இஸ்திகாமத், உறுதி. அல்லாஹ் மீது கெட்ட எண்ணங்கள் வரும். ஏன் எவ்வாறு இந்த உலகம் செல்கிறது, ஏன் இப்படி இந்த உலகம் இருக்கிறது, ஏன் இந்த உலகம் இப்படியெல்லாம் மக்கள் இறக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து அல்லாஹ் கெட்ட எண்ணம் போடுவோம். இது அல்ல. அந்த மக்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் விதிக்கக்கூடிய சோதனைகளிலே பொறுமை காப்பார்கள். ரொம்ப முக்கியம். நபிமார்களுடைய வரலாற்றை பக்கம் பக்கமாக மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்வது காரணம் என்ன? அவர் அல்லாஹ் என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்தி விடவில்லை. வெறும் சொல் ரீதியாக அல்லாஹ் இல்லை அவர்களிடத்தில். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டார்கள். இது அல்லாஹ் வழங்குவது, அவ்வளவுதான். இந்த சோதனைக்கு பிறகு நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டு. அல்லாஹுடைய விதியை ஈமான் கொண்டார்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அல்லாஹுடைய கதா. நீங்கள் அக்கீதாவுடைய வகுப்பில் படிச்சிருக்கலாம். கதா 2 வகையாக அறிஞர்கள் பிரிப்பார்களா இல்லையா? ஒன்று கௌனியா, இன்னொன்று ஷர்இயா. கௌனியா என்றால் பொதுவாக அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த உலகம் அழியும் வரை அல்லாஹ் விதித்த எல்லா விடயங்களும் நடந்தே தீரும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. என்னென்ன சோதனைகள், என்னென்ன நோய் பரவல்கள், என்னென்ன அநீதங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே முற்றுமுள்ளதாக நடைபெறக்கூடிய அனைத்துமே அல்லாஹுடைய அறிவில் இருக்கிறது. அல்லாஹ் அதை நாடி இருக்கிறான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் பெற்றவர்கள். ரசூலுல்லாஹ் அழுதால் ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்புவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அல்லாஹ் சங்கைப்படுத்தி அல்லாஹ் மகத்துவப்படுத்தி வைத்த அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வுடைய விதியில் உட்பட்டார்கள். எந்த விதி? எந்த விதி? மௌத். எல்லோருக்கும் மௌத். பொதுவாக அல்லாஹ்வின் நாட்டம். இந்த உலகம் அழியும் வரை இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்தும் நடக்கும். மாற்று கருத்தே அது, யாரும் அதை தடுக்கவே முடியாது. இன்னொன்று ஷர்இயா, அல்லாஹ் விரும்புவான். இன்னைக்கு இந்த கல்வி சபைக்கு வந்திருக்கோம்ல, இது நம்மளா வரல. ஃபஅாலுல் லிமா யுரீத், அவன் விரும்பியதை அவன் நாடுகிறான். இந்த மார்க்கம், இந்த ஹிதாயத் கிடைப்பது அல்லாஹ் விரும்பி நாடுவது, கவுனியா இல்லை. மார்க்க சபையை படிப்பது, மார்க்கத்தை படிப்பது அல்லாஹ் விசேஷமாக அருள் புரிவது. குர்ஆனை மனனம் செய்வது, ஹாஃபிலாக அல்லாஹ் விசேஷமாக அருள் புரிவது. அழைப்பு பணி செய்வது விசேஷமாக அல்லாஹ் அருள் புரிவது. அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது விசேஷமாக அல்லாஹ் அருள் புரிவது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அறிவில் இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்றைக்கு லே ஆஃப் அதிகமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு முஃமினுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்தால் தெரியும். ஊர்ல போய் என்ன செய்வோம்? ஊர்ல போற என்ன செய்வேன்? ஆனால் அதுவே அவனுடைய ஈமானிய பார்வையாக, இவ்வளவு காலம் எனக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருந்தவன் அல்லாஹ் இப்பொழுது எனக்கு இதை தடுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்கிற மனோநிலைமை எந்த முஃமினுக்கு வராது. இல்லாம ரஹிமஹு. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று சொல்வார்கள். சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக இருப்பார் என்று சொன்னால் சோதனைகளில். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலிருந்து ஓடி எங்கே வருகிறார்கள்? மதியனுக்கு வருகிறார்கள். எதுவும் கிடையாது, காசு கிடையாது, உணவு கிடையாது, இருப்பிடம் கிடையாது, நாடோடியாக இருக்கிறார்கள். எங்கே போவது, எங்கே தஞ்சம் அடைவது? ஒண்ணுமில்லை. ஆனால் அவர் ஒரு மரத்திற்கு கீழாக அமர்ந்து அல்லாஹ்வை பார்த்து சொன்ன வார்த்தை, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ இறக்கக்கூடிய கைரில் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். என்பால் இறக்கக்கூடிய கைரில் நான் தேவை உடையவனாக இருக்கிறேன். அல்லாஹ் அழைத்தார்கள். புலம்பல்ல, ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள், எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள், என்னுடைய வீட்டில் ஏன் இவ்வளவு நோய்கள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன்கள், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடிகள், ஏன் எனக்கு மட்டும் மன உளைச்சல்கள் என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசவில்லை. யா அல்லாஹ், நீ கைர், உன்னிடத்தில் கைரை தவிர வேறு எதுவும் இறங்காது, அந்த கைரின் பால் நான் தேவை உடையவன். சொன்ன மாத்திரம் அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்தால் வேலையும் கிடைத்தது, இருப்பிடம் கிடைத்தது, உணவும் கிடைத்தது. எப்படி? அந்த இரண்டு பெண்மணிகளும் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர் அழைத்து வருகிறார்கள், சொல்கிறார்கள் 7-8 வருடம் எனக்கு நீ பணிவிடை, அதாவது மகருக்காக என்னிடத்தில் நீ வேலை பார்க்க, வேலை கிடைத்து விட்டது. அதற்காக உனக்கு நான் என்னுடைய 2 பிள்ளைகளை, ஒரு மகளை கட்டித் தருகிறேன். திருமணம் முடிச்சிட்டு அவருக்கு வீடும் கிடைச்சது, மனைவியும் கிடைத்தார்கள், வேலையும் கிடைத்தது, நல்ல உணவும் கிடைத்தது. அல்லாஹ் அக்பர். புலம்பல். அல்லாஹ்வுடைய கைரின் மீது அல்லாஹ் அதைத்தான் பார்க்க விரும்புகிறான். நீ எப்படி வெளிப்படுறாங்க? ஒரு ஹார்ட்ஷிப், ஒரு கஷ்டம் உன்னை தொட்டுக்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் நடக்கும் பொழுதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அதெல்லாம் அந்த மைண்ட் செட்டுக்கே போகக்கூடாது. ஒரு ஈமானிய பார்வை, இதில் ஒரு கயிறு இருக்கு, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கயிறை வைத்திருப்பான், நாம் அதற்கான அமல்களை தொடர்ச்சியாக செய்வோம். அவ்வளவுதான். அல்லாஹ்வை திட்டுவது, ஏசுவது, அல்லாஹ்வின் அவநம்பிக்கைகளை ஏற்படுத்துவது இஸ்திகாமத்தாக ஒரு பொழுதும் இருக்காது. அந்த பொறுமையைத்தான் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். மஷா அல்லாஹ். ஏன்னா நம்முடைய ஈமான் கைபியத்து தான், மறைவு தான். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே பார்த்துருக்கோமா? மலக்கு ஒருவாறு உட்கார்வெல்லாம் கைபியத். அந்த ஈமானை தான் அல்லாஹ் பார்க்கிறான். யுமினூன பில் கைப், மறைவாக அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அல்லாஹ் சொல்கிறார். அப்போ சோதனைகள் தொட்டுக்கொள்ளும் அல்லாஹ் உன்னுடைய ஈமானை பரிசோதனை செய்கிறான். எவ்வாறு உன் வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விதித்தான், அல்லாஹ் விரும்பியதை அல்லாஹ் செய்து விட்டான். அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த முசீபத்தை என்னிடத்திலிருந்து விலக்குவாயாக,
இதற்கு பகரமாக ஒரு ஹைரை எனக்கு கொடுப்பாயாக. இந்த இந்த மைண்ட் செட்டு தான் ஒரு முஸ்லிமுக்கு தேவை, ஒரு முஃமினுக்கு தேவை, ஒரு சொர்க்கவாதிக்கு தேவை. வபஷ்ஷிரு ஸாபிரீன் குர்ஆன் சொல்லும் அந்த பொறுமை மக்கள். நோய் வந்துட்டு அல்லாஹ் ஏசுவான், காய்ச்சல் வந்து அல்லாஹ்ட்ட ஏசுவான், நெருக்கடிகள் வந்து அல்லாஹ் ஏசுவான். எனக்கு மட்டும் எப்படி நடக்குது பாய், எல்லாரும் சந்தோஷமா இருக்கான், எல்லாரும் தான் இருக்கு. இந்த வார்த்தை வந்து கவுலுல் முஷ்ரிக், அவன் அல்லாஹ் ஈமான் கொள்ளவில்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு முஃமின் வந்து கவலைப்படவே மாட்டான், ஒரு முஃமின் இந்த உலகத்தை குறித்து கவலைப்படவே மாட்டான். காரணம் எல்லாவற்றும் அவனுடைய ரிஸ்க் என்ன, அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய மரணம் என்ன, எல்லாம் என்ன செய்து விட்டது, முடிவு செய்துவிட்டது. ஹைரை எதிர்பார்த்து முன்னோக்கி கொண்டே இருப்பதான் முஃமின். அப்ப இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், நிச்சயமாக யார் என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறார்களோ தும்மஸ்தகாமு, அதில் அவர்கள் பொறுமையாக, சோதனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்பொழுது அதில் உறுதியாக அல்லாஹ் தான் என்ற ரப், அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இந்த சோதனை எனக்கு நீக்குவாயாக, அந்த ஹைரான வார்த்தைகள் பயன்படுத்துவது. யாராவது முன்னாடி வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இல்லை பாய் அல்லாஹ் ஹைர் தான் நிச்சயமாக ஆடுவான், எல்லாவற்றிலும் ஒரு ஹைரும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த அருள் செய்வன் என்கிற மனோநிலைமை. இவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வாழ்வாதாரமே இல்லை, நாமெல்லாம் பிச்சை எடுக்க போகிறோம் என்கிற மனோநிலைமை ஈமானி மனோநிலைமை அல்ல. இவ்வளவு காலம் அல்லாஹ் கொடுத்தானே, இன்னும் கொடுக்காமலா இருப்பான், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். உங்களுக்கான ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது. உங்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னது, ஒரு ஆத்மா அந்த ரிஸ்கை முழுமைப்படுத்தாம உலகத்தை விட்டு பிரியாது. முஸ்தா அடிக்கடி சொல்லுவார், சிவகங்கையில் ஒரு ஆள் பிரியாணி சாப்பிட்டார், சாப்பிட்டுட்டு வண்டியில் அப்படி போய் திருச்சியில் இறங்குறார். இறங்கி கீழே வந்து வாந்தி வந்துச்சு, வாந்தி எடுத்துட்டார், எடுத்துட்டு போயிட்டார். அங்கே ஒரு நாய் வந்து அந்த வாந்தியை சாப்பிடுது. அதுக்கான ரிஸ்க் எப்படி வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அறிவில் இருக்க. நிச்சயமாக அவர் அங்கே சாப்பிட்டது எங்கே உள்ள ரிஸ்க்காக இருக்குது, அந்த நாய்க்கு இருக்கு. அல்லாஹ் விதித்தது அவ்வாறு இருக்கும். அவ்வளோ யோசிக்கும் பொழுது தான் நமக்கு அது புலப்படும். இன்னல்லதீன காலு ரப்புனா, நிச்சயமாக என் ரப்பு யா அல்லாஹ் என்று சொல்கிறார். சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக இருக்கிறார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு, பயம் கொள்ளாதே, வலா தஹ்ஸனு, கவலை கொள்ளாதே, வஅப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கத்தை குறித்து நற்மாராயம் சொல்லப்படுகிறது. அல்லதி குன்தும் துஅதூன், அதற்கு உனக்கு அதுதான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அல்லா தகாஃபு, கொஞ்சம் பயப்படுவான். அந்த நிலைகளை எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சொர்க்கவாதி, அதனால அல்லாஹ் இங்கேருந்து கொண்டு போகும்பொழுதே சங்கைப்படுத்தி கொண்டு போகுவான். அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களை சங்கை செய்து பயப்படாது, தஹஸன், கவலைப்படாது. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய வீடு வாசல் இருந்த இடம் தானே, கவலை வரும், கொஞ்சம் கவலை எழும். அப்பொழுதுதான் சொல்லுவார்கள், அப்பொழுது மலக்குகள் சொல்லுவார்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னah, சொர்க்கத்தை குறித்து ஒரு நற்மாராயம் சொல்லப்படுகிறது. அல்லதி குன்தும் துஅதூன், அதற்கு அது உனக்கு வாக்களிக்கப்பட்ட இடம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாங்கள் தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கான பொறுப்பாளர்கள். அந்த சொர்க்கத்தில் நீங்கள் மனம் விரும்பக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எது கேட்டாலும், உங்களுடைய மனசு எதை விருப்பப்பட்டாலும் அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதாக மலக்குகள் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுஸிலத்தினுடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். என் அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சங்கைப்படுத்தி அந்த ரூஹை அல்லாஹ் எடுத்து செல்வான். அந்த 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 ரூஹை, அந்த மலக்கு தவணை வந்தவுடன் சொர்க்கவாதியுடைய இதை எடுப்பார்கள். மன் ஆஹிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, அல்லாஹ் நசீபாக்குவான், அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் சொர்க்கவாதிக்கு, அல்லாஹ் சங்கைப்படுத்துவான். இந்த உலகத்தில் அவனுடைய அந்த மரண நேரம் என்பது மூளைகள் எல்லாம் பேதளித்து விடும், என்ன பண்றோன்னு தெரியாது. அந்த நேரத்தில் உலகத்தில் எதை அதிகம் சிந்தித்தானோ அதுதான் அங்கே வெளிப்படும். அவன் சிந்தனை எவ்வாறு இருக்கா, அந்த நேரம் வந்த உடனே ஒரு முஃமின், நாம் அல்லாஹ்வால் நெருங்க போகிறோம், தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக அந்த மரண நேரம் அல்லாஹ் சொல்கிறான், உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த வார்த்தையை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் யாருக்கும் தெரியாது. ஆமா அவரு லைனில் சொல்லல அதனால கெட்டவன், அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் எவ்வாறு சொன்னார், இந்த மனோநிலைமையில் சொன்னார், சங்கைப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அந்த ரூஹை எடுப்பார்கள், கஃன் செய்வார்கள்,
கஃன் செய்து எங்கே எடுத்து செல்லப்படும்? வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படும். மா ஹாதா ரூஹுல் தய்யிப், இவ்வளவு நறுமணம் கொண்ட, இவ்வளவு அழகாக நறுமணம் கொண்ட இந்த ரூஹ் யாருடையது என்று மலக்குமார்கள் விசாரணை செய்வார்கள். யார் இந்த ரூஹ்? உலகத்திலிருந்து இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு நறுமணமாக இருக்கிறது. சொல்லுவாங்க ஃபுலான் இப்னு ஃபுலான், இவருடைய மகன் இவருடைய மகன் இவருடைய மகன் என்று மலக்குகள் அவன் இந்த உலகத்தில் பயன்படுத்திய பேரை விட சிறந்த பேர்களை கொண்டு அந்த ரூஹுக்கு அறிவிப்பார்கள். அந்த ரூஹை 7வது வானம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல ஸமாஇ ஸாபிஆ, 7வது வானம் வரை கொண்டு செல்லும். ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்வான், இக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லீன், நல்லவர்கள் இல்லீன் என்கிற புத்தகத்தில் அவருடைய பேரை, நீங்கள் சொர்க்கவாதியுடைய பேரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அவர்களை நீங்கள் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். உலகத்திற்கு அந்த ரூஹ் கொண்டு வரப்படும். இங்கே என்ன செய்வாங்க? ஜனாசாவுடைய ஏற்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் 1380வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இங்கே ஜனாசா எல்லாம் நடந்துட்டு இருக்கும், எல்லாம் தயாரிப்பு நடக்கும். இதா உதிஅத்தில் ஜனாசா, ஜனாசாவை தூக்குவார்கள். ஜனாசா அந்த ஆண்கள் ஜனாசாவை தூக்குவார்கள். வைன் கானத் சாலிஹன், நல்லவராக இருந்தால் காலத் கத்திமூனி கத்திமூனி, சொன்னாங்க. அந்த ரூஹ் சொல்லுமா, என்னை விரைவுபடுத்துங்கள் விரைவுபடுத்துங்கள், என்னை முன்னோக்குங்கள் முன்னோக்கு. காரணம், சொர்க்கத்தின் நர்மாராயம் சொல்லப்பட்டுவிட்டது. அல்லீன் என்கிற புத்தகத்தில் அல்லாஹ் பேரை எழுத சொல்லிவிட்டான். ஒரு சங்கை கொண்டவனா, கத்திமூனி கத்திமூனி, என்னை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் என்னை விரைவுபடுத்துங்கள் என்பதாக அந்த ரூஹ் சொல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த ஒரு முடிவை, ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்பார். அப்போ இது சொர்க்கவாதி அல்லாஹ் சங்கைப்படுத்தக்கூடியவிட, இந்த உலகத்தை விட்டு ஒரு சொர்க்கவாதி பிரியும் பொழுது அல்லாஹ் சங்கைப்படுத்தி மகிழ்ச்சி. வேணா அந்த மனோநிலைமை, சொர்க்கம், இந்த உலகத்தில் அமல் செய்கிறான், இபாதத் செய்கிறான், எல்லாம் செய்கிறான். அந்த மலக்குகளுடைய அந்த பஷாரத் வந்த உடனே மகிழ்ச்சியோடு அவன் வருவான். எல்லாவற்றையும் பார்த்து சொல்லுவான், கத்திமூனி கத்திமூனி, என்னை விரைவுபடுத்துங்கள் விரைவுபடுத்துங்கள், சொர்க்கம் எனக்கு உண்டு. எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நசீபை அனைவருக்கும் தருவானாக. எனவே அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கம்தான் உண்மையானது. சொர்க்க வாழ்க்கை தான் நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கிற ஒரு உன்னதமான இடம். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது சொர்க்கவாதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கைப்படுத்துவான். மவுத் நிச்சயமாக எல்லோருக்கும் வரும். இந்த மௌத்தை பற்றி அதிகம் நினைக்க ரசூலுல்லாஹ் சொன்ன அக்ஸிரும் மின் திக்ர், அதிகமாக நினைக்கூறுங்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் என்னட்ட பேசுறதில் அதிகமான பக்கங்கள், அதிகமான வார்த்தைகள் மறுமையை சார்ந்தே இருக்கும், மரணத்தை சார்ந்தே இருக்கும். அன்னைக்கு எப்படி மனோநிலைமை மாறிட்டுனா, மௌத்தை பற்றி பேசுனா இஷ்யூ, மௌத்தெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, அந்த பயான்லாம் நீங்கள் பேசாதீங்க, அது ஒரு அபசகுணம், முஷ்ரிக், கவுலு முஷ்ரிக், அது ஒரு அபசகுணம். நல்ல இடத்துல மௌத்தா பற்றி பேசுறது ஏன்? மௌத் சொர்க்கத்தை அடைவதற்கு தடையாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது எது? மௌத். மௌத் தான், மௌத் ஆகிவிட்டால் சொர்க்கம் அந்த மூமினுக்கு. அப்ப அதுதான் துவக்கம், மறுமை வாழ்க்கையின் துவக்கம். அதை இன்னைக்கு மூமி என்ன ஆயிட்டுது? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய ஆசை மோகம் உள்ளத்தில் பிணைச்சிட்டு மறுமை விருப்பான். எல்லாரும், ஒரு முஃமினை தவிர யாரும் மரணத்தை நேசிக்கவே மாட்டாங்க, ஒரு முஃமினை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஓடி வராங்க சக்கராத்துடைய ஹாலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? 2 வார்த்தை சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொல்லும்போது கடுமையாக அழுறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 2வது வார்த்தை சொல்றாங்க, சிரிக்கிறாங்க. முதல் வார்த்தை என்ன? இத்துடனே உன்னுடைய தந்தை பட்ட கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாம் முடியிருக்கிறது, அவ்வளவுதான். நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும், நான் இந்த உடலில் இந்த சக்கராத்தினூடாக நான் கடினப்படுகிறேனே, இந்த கஷ்டம் இத்துடன் முடிவடையும். நான் மறைந்தவுடன் முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் என்னை சந்திக்க வரக்கூடிய முதல் நபர் நீதான் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இப்போ மௌத் அதிகம் பேசப்படனா, அது சிந்திச்சாலே
அல்லாஹ் யார் என்று தெரிந்துவிடும். அதான் எக்ஸ்ட்ரீம். எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறத செய்யலாம், பட் மரணத்தை தடுக்க முடியாது. அது ஒன்று ஒரு சவாலாக மனிதனுக்கு முன்னால் அல்லாஹ் நிறுத்துவான். அது இருக்கிறது என்று அதிகமாக அந்த மரணத்தை நினைவுகூற வேண்டும். இரண்டாவதாக அந்த சொர்க்கவாதியினுடைய அந்த மனோ நிலைமை, மூத்தி அடைந்தால் ஃபயஹமதுல்லா, அல்லாஹுவை அதிகம். ஏன்னா ஒரு நாள் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நசீபை நல்ல அடியார்களுடைய அந்த அந்த முடிவை நமக்கு தரணும். அந்த நேரத்தில் அந்த மனோ நிலைமை நான் சொல்லுகிறேன், நம்ம அல்லாஹ்வை புகழும். அல்லாஹ் நல்ல நம்ம ஷைத்தான் பூசலாட்டங்களை போடுவான், தவறான நம்பிக்கைகளை ஊட்டுவான், ஒரு மிகப்பெரிய சோதனையின் ஒரு விழும். ஏன்னா இதை விட்டுவிட்டால் அவனுக்கு எதுவுமே இல்லை, அதுக்கு பிறகு அவன் சொர்க்கம் நுழைந்து விடுவான். எப்படியாவது தடுக்க வேண்டுங்கிற ஒரு மிகப்பெரிய சோதனை வலைதான் அந்த மௌத்துடைய நேரத்தில் அவன் ஒருவன் அல்லாஹுவை அதிகமாக புகழ வேண்டும். மூன்றாவதாக முத்துமைன்னா நஃப்ஸ். நம்முடைய நஃப்ஸ் எப்படி லவ்வாமால இருந்து அந்த அமலில் ஆர்வம், மார்க்க பணி செய்வது ஆர்வம் வரணும். மாஷா அல்லாஹ், நான் அழைப்பு பணிக்கு ஆர்வம் வரும், மார்க்கத்தை படிப்பதை ஆர்வம். அவர்களுக்குத்தான் முத்துமைன்னா. 3 விஷயத்தை அல்லாஹ் கொடுக்குறேன். இதெல்லாம் முதல்ல முத்துமைன்னா நஃப்ஸை சுமந்த மக்களுக்கு முதல் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, அங்கீகாரம் என்ன? அல்லாஹ்வினுடைய பொருத்தம். இரண்டாவது, அடியார்களில் நுழைந்து கொள். நபிமார்கள் இருப்பார்கள் அந்த அடியார்களில், சித்திகீன்கள் சுஹதாக்கள் இருப்பார் அந்த அடியார்களில். மூன்றாவது, சொர்க்கத்துள் நுழைந்து கொள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், அல்லாஹ் யார் சொல்வதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் இஸ்திகாமத்தா இருக்கும், மார்க்கத்திலையும் இருக்கணும். ஏன்னா உலகம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அற்ப கிரயங்களுக்கு மார்க்கத்தை விலை பேசுவான். மார்க்கத்திற்கு உலகத்திற்காக மார்க்கத்தை விடுவான், காதலுக்காக மார்க்கத்தை விடுவான், காசு பணத்திற்காக மார்க்கத்தை விடுவான், ஒரு ஜான் நிலத்திற்காக ஈமானை இழந்து விடுவான். பொய்கள், புரட்டல்கள். இப்போ இத்தகைய மனோநிலைமை இல்லை மார்க்கத்திலும். இன்னும் சோதனைகளில் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், ஹைர் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அந்த அந்த மனம் ஆழமாக நமக்கு எல்லா கட்டத்திலும், அப்பொழுதுதான் மௌத்துடைய நேரத்தில் இந்த ஹைர் பார்வை வரும். புலம்பல்கள் ஒரு தான் தஸ்பீஹ் எதற்கு செய்கிறோம்? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று. ஏன்? அல்லாஹ் பல்வேறு தவறான நம்பிக்கை ஒரு கால் நம்முடைய உள்ளத்தில் எழும், அதை பரிசுத்தப்படுத்துவது தான் தஸ்பீஹ். சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவரும் தருவானாக. சங்கைப்படுத்தப்பட்ட அந்த அடியானுடைய இறுதி நேரம், மலக்குகள், அந்த ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவார்கள், முகமெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அந்த அடியானுடைய அந்த இறுதி நேரம் வரும். அந்த மலக்குகள் ரூஹை தொண்டைக்குழியவரை அடைத்து கொண்டு வருவார்கள். மலக்குல் மூத் தலைமாட்டில் அமர்வார். அந்த ரூஹை அப்படியே வெளியே எடுப்பார். சொர்க்கத்தின் கஃபனில் அது சுருட்டப்படும். அது வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படும். எல்லியின் புத்தகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பெயரை பதிவு செய்ய சொல்வான். அதற்கு பிறகு உலகத்தின்பால் அந்த ரூஹ் கொண்டு வரப்படும். அதற்கான அடுத்த வாழ்க்கை தான் சொர்க்கவாதியினுடைய அடுத்த வாழ்க்கை, தொடக்கம் மண்ணறை வாழ்க்கை. இன்ஷா அல்லாஹ் மண்ணறை வாழ்க்கையை, பர்ஸகுடைய வாழ்க்கை, சொர்க்கவாதியினுடைய பர்ஸக் வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கல்வி வகுப்பில் அல்லாஹ் நாடி நாம் இருப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முடிவை நமக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமாருடைய நர்மாராயத்தை கேட்கக்கூடிய அந்த உன்னதமான அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃப்ஸுல் முத்மஇன்னா சுமந்த ஆத்மாக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் இல்லாத நிலையில், மன்னிக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய ரூஹ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றுவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்குவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தருவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.